நம்ம ஸ்டைலில் ஓரியண்டல் கேரட் பெரட்ட போகிறோம். இந்த கேரட் கிடைக்கிறது அபூர்வமானது. 2 விதமான கேரட்டோட மற்ற காய்கறிகளையும் போட்டு பெரட்டுறதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பெரட்டுறதுக்கு 2 விதமாக 3 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கருப்பு கலர்லேயும் 1 பர்பிள் கலர்லேயும் இருக்குது. நம்ம தோல் சீவிட்டு பார்க்கலாம். 7 ஆஸ்பரகஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1.5 மேஜை கரண்டி மிளகுத்தூள் வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு 1 மேஜை கரண்டி வறுத்து வச்சுருக்கேன். 1 மேஜை கரண்டி ஃபிஷ் சாஸ் வச்சுருக்கேன். 1 மேஜை கரண்டி காளாந்தூள் வச்சுருக்கேன். மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாம். ஆஸ்பரகஸை 2 இன்ச்சு நீட்டத்துக்கு வெட்டிக்கிறேன். ஏற்கனவே ஆஸ்பரகஸ் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுட்டேன். பிளாக் கேரட்டை வெட்டிக்கிறேன். நடுவில் உள்ள தண்டு பீட்ரூட் கலரில் இருக்குது. கேரட் இன்னும் பல நிறங்கள் இருக்குது. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை. இப்போ பர்பிள் கலர் கேரட்டை வெட்டி காமிக்கிறேன். இந்த கேரட்டில் உள்ள தண்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. 2 துண்டையும் பார்க்கும்போது வெளியில் ஒரே கலராகவும் உள்ளே வெவ்வேறு கலராக இருக்குது. பர்பிள் கலர் கேரட்டை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருதய நோயை, மனநோயை குறைக்கும், இனிப்பு நீரை கட்டுப்படுத்தும். எல்லா கேரட்டையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டின காய்களை ஒரு அரை வேக்காடு அவிச்சுக்கணும். அதுக்கு நான் அடுப்பில் தண்ணி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அரை மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். தண்ணி கொதி வருது. உருளைக்கிழங்கு போடுறேன். ஒரு அரை வேக்காடு அவிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு பாதி வெந்துருச்சு, அதை எடுத்துக்கிறேன். ஆஸ்பரகஸையும் போடுறேன். ரொம்ப வேக விடாமல் ஒரு 30 வினாடியில் எடுத்துருங்க. ஆஸ்பரகஸை எடுத்து நான் குளிர்ந்த தண்ணியில் போடுறேன். நான் வெட்டின கேரட்டை போடுறேன். இதை ஏன் கடைசியாக போட்டு அவிக்கிறேன்னா அதில் உள்ள கலர் தண்ணியில் அப்படியே வெளியாகும். சில சமையல்களுக்கு கலர் தேவைப்படும். அதுக்கு இந்த கேரட்டில் உள்ள கலரை இயற்கையாகவே பயன்படுத்துவாங்க. 3/4 மேஜை கரண்டி சஸ்மி ஆயில் ஊற்றுறேன். தட்டி வச்ச 4 பல்லு பூண்டு போடுறேன். கிண்டிக்கோங்க. பாதி அளவு வெந்த கேரட்டை எடுத்துக்கிறேன். பூண்டு வெந்து வருது. மிளகுத்தூள் போடுறேன். கொஞ்சம் கிண்டிக்கிறேன். பாதி வெந்த காய்கறிகளை போடுறேன். கிண்டும் போது பர்பிள், கிரீன், எல்லோ நிறங்கள் பார்க்க அழகாக இருக்குது. 1 மேஜை கரண்டி ஃபிஷ் சாஸ் ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீகன்கள் இந்த சாஸுக்கு பதிலாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 மேஜை கரண்டி காளான் தூள் போடுறேன். இதில் உப்பு இருக்குது, பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. காயெல்லாம் சேர்ந்து வேகிறதுனால கேரட்டில் உள்ள கலர் வெளியாகி கிழங்கு கலர் மாறி வருது. நம்ம ஸ்டைலில் ஓரியண்டல் கேரட் பொரியல் தயாராகிட்டு. இந்த பொரியல் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. எடுத்து வச்ச எள்ளை மேலே தூவிக்கிறேன். மற்ற கேரட்டை விட இது இனிப்பாகவும் நல்ல கிரன்ச்சியாகவும் இருக்குது. சாதத்துக்கு பதிலாக இதே சாப்பிடலாம் போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.